ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சிஸ் லைஃப் ஸ்டைல் ஜோன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா புனிதானம் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து பெரிய பையனை ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸிபிஷன் இங்கே சேலமில் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் கூட்டிகிட்டு போயிருந்தார். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவன் இருந்தால் தான் பேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆல்மோஸ்ட் வச்சாச்சு. ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் எல்லாமே பேக் பண்ணோம். அதுதான் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இவ்வளோ வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் வந்து இங்கே அம்மா வீட்டில் சேர்ந்து போச்சு. அது ஒவ்வொரு தடவை அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு இப்படியே நிறையா சேர்ந்து போச்சு. இது எல்லாத்தையும் பேக் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகணும். பாதியை வந்து இங்கே அம்மா வீட்டில் தான் இன்னும் கொஞ்சம் வச்சுட்டு போகிறேன். ஏன்னா கொஞ்சம் வந்து இங்கே வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். பையனோட தடுப்பூசி இந்த மாதிரி டைம்லலாம் இங்கே தான் வந்து இருப்போம். ஸோ அதனால் எது தேவையோ முக்கியமானதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவை இல்லாததையும் தனியாக பேக் பண்ணி அது எல்லாத்தையும் வந்து ஈரோடு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றணும் அப்படிங்கிறனால அது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். அம்மா வீட்டில் எது முக்கியமாக ரெகுலராக யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் எடுத்து வச்சுட்டோம். இவங்க எக்ஸிபிஷன் போயிட்டு வரத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சாச்சு. ஹஸ்பண்ட் நைட்டு வந்த உடனே இது எல்லாத்தையும் காரில் வந்து லோட் பண்ணிட்டோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ லோட் பண்ணிட்டார். அப்புறம் மார்னிங் மீதி திங்ஸ்லாம் வந்து முக்கியமான திங்ஸ் எல்லாமே நாளைக்கு தேவைப்படுறது எல்லாத்தையும் அம்மா வீட்டில் வச்சுட்டேன். அது அப்போ பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து ரெடியாக கிளம்பி அத்தை வீட்டுக்கு போகிறப்ப எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் பேக் பண்ணி முடிக்கிறதுக்கே இன்னும் வீடையவே காலி பண்ணிவிட்டு வேறு ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தது. அவ்வளோ வந்து திங்ஸ் வந்து இங்கே சேர்ந்து போச்சு. இதெல்லாம் ஒரு வழியாக நான் ஏற்றி விட்டேன். அவர் போய் அங்கே இறக்கி வைக்கணும். அடுத்த நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.